Assalamu alaikum rahmatullahi wa barakatuhu. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலே சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கம் என்ற பெயரிலே புதிதாக உருவாக்கப்படும் ஒவ்வொன்றும் பித்அத் என்றும் பித்அத் ஒவ்வொன்றும் வழிகேடு என்றும் வழிகேடு ஒவ்வொன்றும் நாளை நரகில் கொண்டு சேர்க்கும் என்று ஒவ்வொரு உரையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்ததை இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் நபிகளாரை தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இங்கே கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் இந்த உலகில் உள்ள அனைத்து மக்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய கொள்கை சகோதரிகளே, நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக இப்போது இந்த பள்ளி வாசலிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இந்த அழகிய நேரத்திலே எனக்கு ஒரு அழகான தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்ன தலைப்பு என்னவென்றால், பெண் உரிமை போற்றிய பெருமானார். இது மிக அழகான தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அழகான தலைப்பு அப்படின்னு சொன்னா, அதுவும் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு தலைப்பு. ஏன்னா இன்னைக்கு பெரும்பான்மையான மக்களுடைய மத்தியில இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை பொறுத்தவரை இன்றைக்கு பிற மதத்திலையும் சரி பிற மனிதர்களிடமும் சரி என்ன கருத்து இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடக்குது, அவங்கள வீட்டிலேயே முடக்கி வைக்குது, அவங்களுக்குன்னு எந்த ஒரு உரிமையுமே என்ன செய்யல, கொடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு பலராலும் பேசப்படுது. அப்படி பேசுறத நம்ம காதால கேட்கவும் செய்யறோம், இன்னைக்கு கண்களால பார்க்கவும் செய்யறோம். ஏன் நம்மளுடைய இஸ்லாமிய சொந்தங்களே இன்னைக்கு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உரிமைகளை சரியாக விளங்கி கொள்ளாமல் அவங்க இன்னைக்கு தவறாக நிறைய கருத்துக்களை அவங்களா சிந்திச்சுட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வழிகட்டவர்களாய் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அதனால இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு இது ஒரு முக்கியமான தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த மதமுமே கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் இந்த பெண்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை வழங்கி இருக்கு. சில மதத்தை மக்கள் சொல்லலாம், பெண்களுக்கு என்ன உரிமை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, நாங்க எல்லா உரிமைகளையும் பெண்களுக்கு கொடுக்கிறோம்
கொடுக்கிறோம். ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமையில நாங்க வாழ்றோம். அவங்களுடைய ஆடைகள்லையா இருந்தாலும் சரி, ஒரு திருமணமா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் நாங்கள் பெண்களுக்கு அதிகப்படியான உரிமைகளை வழங்குறோம். நீங்க என்ன உரிமை வழங்குறீங்க, என்ன சுதந்திரம் பெண்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க கருத்து வைக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்களேன், எது சுதந்திரம்? ஒரு அரைக்குறை ஆடை அணிஞ்சிட்டு அடுத்தவங்களை கவர்ந்து ஒரு அரைக்குறை ஆடையில நடக்கிறது, ஒரு பெண் நடக்கிறது, அந்த பெண்ணுக்கு கண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லாம அரைக்குறை ஆடையோட நடந்தாதான் சுதந்திரமா? சரி, இன்னும் அதிகப்படியா போகுமே, அந்நிய ஆண்களுடன் நட்பு வைத்து, ஒரு ஆண்களோட நட்பு வைத்து சகஜமா பழகி அந்த பழக்கத்தால தன்னுடைய கற்பை இழந்து அவர்களுடன் சுற்றுவதுதான் சுதந்திரமா? அதுவா சுதந்திரம்? யோசிச்சு பாருங்க. அவங்க இந்த விதத்துல சுதந்திரம் கொடுத்திருக்காங்களா, இல்லது இந்த வரைக்கும் பெண் குழந்தைகள் பிறப்பதையே கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் இன்னைக்கும் இருக்காங்க, மக்கள் இன்னைக்கும் இருக்காங்க. ஏன்னா அதனாலதான் இன்னும் வரைக்கும் இந்த ஸ்கேன்ல ஆனா பெண்ணா அப்படின்னு பாக்குறதுக்கு தடை இருக்கா இல்லையா? சிரிச்சு பாருங்களேன். ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சாலே அடுத்ததும் பெண் குழந்தையா அப்படின்னு மனசுல கஷ்டப்படக்கூடிய கூட்டம் இன்னைக்கு இருக்குதா இல்லையா? இதுவா பெண்களுக்கு வழங்கக்கூடிய சுதந்திரம்? சிந்திச்சு பாருங்களேன். அதே மாதிரி திருமண விஷயத்துல இன்னைக்கு வரதட்சணை அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல இன்னைக்கு எவ்வளவு பெண்களுக்கு இன்னைக்கு திருமணம் ஆகாமல் இருக்கு, எவ்வளவு பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துகிட்டு இருக்காங்க. இதுவா அவங்க பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம்? சிந்திச்சு பாருங்களேன். இந்த மாதிரி சுதந்திரத்தை அவங்க எப்படி கொடுத்திருக்காங்க? அவங்க எப்படி சொல்லலாம் அப்போ பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சுதந்திரத்தை கொடுக்கல அப்படின்னு? கொடுக்க வேண்டிய விஷயத்துல எல்லாம் அவங்க பெண்களுக்கான உரிமையும் சுதந்திரத்தையும் கொடுக்காம அவங்க தேவையில்லாம வழிகட்டு போன போக்குல உள்ள சுதந்திரத்தை வைத்துக் கொண்டு இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கல, அவங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேற எந்த மதமும் கொடுக்காத ஒரு சுதந்திரத்தை, ஒரு உரிமையை நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்குது. அதை பத்தி இப்ப பார்ப்போமே. எப்படின்னு தெரியுமா? இந்த இஸ்லாமிய மார்க்கம் வருவதற்கு முன்னாடி பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்து அப்படின்னு சொன்னா, அந்த அரபு மக்களுக்கிடையே பெண்களுடைய நிலைப்பாடு அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மொத்தத்திலேயே அந்த மக்கள் மனிதர்களுக்கான உரிமை கூட கொடுக்காம ஒரு முரடங்களா இருந்தாங்க. அப்படின்னா அடிமைகள், ஆண்களா அடிமைத்தனத்துல, மக்களை அடிமைத்தனத்துல வைத்துக் கொண்டு அந்த மக்களை அடிமையா பயன்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமா இருந்துச்சு. அவங்களுக்கான உரிமை கூட வழங்கல, மது பெருக்கெடுத்து போயிட்டு இருந்த ஒரு காலமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, பெண்களை விபச்சாரத்திற்காக பயன்படுத்தக்கூடியது, பலதார திருமணம், பெண் குழந்தைகள் பிறந்தாலே கொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு காலகட்டமா இருந்துச்சு. அந்த காலகட்டத்துலதான் இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகிய முறையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்களுக்கு கொண்டு வந்தான். அல்லாஹ் அந்த காலகட்டத்தை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அந்த காலகட்டத்துல மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, பெண் குழந்தை பிறப்புலையே எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 16வது அத்தியாயம் 58வது வசனத்துல அல்லாஹ் அழகா தெளிவா சொல்லுவான். அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, வைதா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வதா. அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது என்று நற்செய்தி கூறப்பட்டால், எப்படி சொல்றாங்களா, நற்செய்தி கூறப்பட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய முகம் முஸ்வதா, அவங்களுடைய முகம் கருத்திடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அல்லாஹ் ஒரு நற்செய்தி மக்களுக்கு கூறப்பட்டால் அவங்களுடைய முகம் என்ன ஆகிடும் சொல்றான், கருத்து விடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் அதுக்கு அடுத்த சொல்றான், இன்னும் அவர்கள் துக்கப்படுகிறார்கள், அவர்கள் கவலை அடைகிறார்கள். அந்த பெண் குழந்தை பிறந்ததை நினைச்சு என்ன செய்கிறார்களா, கவலையிடக்கூடியவர்களா இருக்காங்க, துக்கப்படக்கூடியவர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அதோட சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் நிப்பாட்டல, அதுக்கு அடுத்த வசனத்திலேயே அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எதை கொண்டு அவர்களுக்கு நற்செய்தி கூறப்பட்டதோ, எந்த விஷயத்துல அவங்களுக்கு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நற்செய்தி சொல்லப்பட்டதோ அவன் அதை தீயதாக கருதுகிறான், ரொம்ப தீய விஷயமா கருதி இந்த சமூகத்துக்கிட்ட அதை இழிவா நினைத்து அதை மறைக்க பார்க்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த பெண் குழந்தை பிறந்ததையே ரொம்ப இழிவா நினைக்கிறானா, அதை இழிவா நினைச்சு இந்த சமூகத்துக்கிட்ட வெளிக்காட்டவே பயப்பட்டு அதை மறைக்க பார்க்கிறான்
அது மட்டும் இல்லாம இதை இழிவாவே நம்ம கையில வச்சுக்கிடணுமா, இல்ல இதை உயிரோடையே புதைத்து விடுவோமா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மனிதன் குழம்புகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். யோசிச்சு பாருங்களா, பெண் குழந்தை பிறந்தாலே இழிவு, அது ஒரு கவலையா நினைச்சு இந்த இழிவான விஷயத்த நான் இந்த மக்கள் கிட்ட எப்படி சொல்லுவேன், எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அதை இழிவா நினைச்சு இந்த இழிவோடவே நம்ம இதை வளர்க்கணுமா, இல்லைன்னா இதை இப்படியே உயிரோட நம்ம மண்ணுக்குள்ள புதைச்சி கொண்டுருவோமா அப்படின்னு அந்த மனுஷன் நினைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல கூட இருந்து பெண் குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பால் ஊற்றி கொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம ஊர்லயுமே இருந்துச்சா இல்லையா? அந்த அளவுக்கு பெண் குழந்தைகளை வெறுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்திருக்கு. அதை நம்மளால உணர முடியும். அப்படிப்பட்ட காலகட்டத்துல தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண் குழந்தை பிறந்தால் என்ன சொல்லுது, நற்செய்தி. அல்லாஹ் எப்படி சொல்றான், இந்த பெண் குழந்தை பிறந்தத விஸ்வ நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தாலே அதை இழிவா நினைக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய நபித்துவத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றாங்க, யார் பெண் குழந்தை இரு பெண் குழந்தைகள் இருந்து அவர்களை அழகான முறையில் அவர்களுடைய பருவ வயது வரும் வரை வளர்க்கின்றாரோ அவரும் நாளும் மறுமையில் இவ்வாறு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 2 விரல்களை சேர்த்து காட்டுறாங்க. யோசிச்சு பாருங்களேன். இன்னொரு ஹதீஸ்ல வரும், 3 பெண்கள் பிறந்தாலோ அல்லது 3 சகோதரிகள் இருந்தாலோ அவர்களை சரியான முறையில் பராமரித்து வளர்த்தால் அவர்களுக்கு சொர்க்கம், நரகம் தடை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹதீஸ்ல அறிவிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு சஹாபி கேட்பாங்க, 2 பெண் குழந்தை இருந்தாலுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா 2 பெண் குழந்தை இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்திச்சு பாருங்க, ஒரு குழந்தை பிறந்தாலே அவமானம், அதை இனிமேல் நினைக்கக்கூடிய மத்தியில ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, 3 பெண் குழந்தை இருந்தால் 2 பெண் குழந்தை இருந்தால் அப்படின்னு அந்த குழந்தைகள் பிறந்தால் உங்களுக்கு நற்செய்தி, அவங்க உங்களுக்கு சொர்க்கத்துக்கு அழைத்து கொண்டு போகக்கூடியவர்களா இருக்காங்க. அவங்க நீங்க சீரிய முறையில் வளர்க்கணுங்கள், அழகான முறையில வளைங்க, சாலிதான முறையில வளைங்க, உங்களுக்கு நிச்சயமா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நற்செய்தி சொல்லியிருக்காங்க. சிந்திச்சு பாருங்களேன், இன்னைக்கு எந்த மார்க்கமாவது எந்த மதமாவது இன்னைக்கு சொல்லுமா? நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு நற்செய்தி, பெண் குழந்தைகள் பிறந்தால் நற்செய்தி சொல்லிட்டு அவங்களுடைய சீரிய முறையில் வளர்ப்பு பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குது. அப்படி வளர்த்துட்டா அவங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு அழகிய மார்க்கத்துலதான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய பெண்களை இன்னைக்கு சரியான முறைக்கு கல்வி அறிவு கிடைக்கல. அவங்கள +2 முடிச்சாச்சுன்னா 10th முடிச்சாச்சுன்னா படிக்க வைக்கிறது கிடையாது, சீக்கிரமா திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய கருத்து வேறுபாடு மக்களுக்கு மத்தியிலே இருக்கு. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு கல்வியை தடை பண்ணதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட பெண்மணிகள் கேட்பாங்க, ரசூலுல்லாஹ்வே நீங்க ஆண்களுக்கு அதிகமான மார்க்க விளக்கங்களை சொல்லி கொடுக்குறீங்க, அவங்க அறிவுல சிறந்தவங்களா இருக்காங்க, நீங்க எங்களுக்கும் அதுக்காக ஒரு நாளை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் அதற்காக ஒரு நாளை ஒதுக்குவாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது கற்றோரும் கல்லாதவரும் சமமாக மாட்டார்கள். அந்த ஆணையும் பெண்ணையும் தனியா குறிச்சு சொல்லவே இல்லை, எல்லாருக்குமே கல்விதான், கல்வியுடையவர்கள் அவர்களுடைய அந்தஸ்துல உயர்ந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்முடைய மார்க்கம் சொல்லுது. அதுக்கு ஆதாரமா தான் பெண்கள் கல்வி அறிவுக்கு அன்னைக்கு ரசூலுல்லாஹ் கிட்ட எப்படி நின்னாங்க அப்படின்னு சொல்லலாம். ரசூலுல்லாஹ் தடை பண்ணலையே, பெண்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டாங்களா, இல்லைன்னா அந்த நாளை ஒதுக்கி கொடுக்காம இருந்தாங்களா? சிந்திச்சு பாருங்களேன். இல்ல இல்ல, அப்ப எந்த அளவுக்கு பெண்களுக்கு கல்வியினுடைய விஷயத்துல அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சிந்திச்சு பாருங்களேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய லிஸ்ட்ல முதல் 5 இடத்துல இருக்கக்கூடியதுல அதுல ஒரு பெண்மணி இருக்காங்க. யாருன்னு தெரியுமா? எந்த பெண்மணி இருக்காங்க? இன்னைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்காங்க. அவங்க 2210 ஹதீஸ் அவங்க அறிவிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். அது மட்டும் இல்லாம அபு மூசா அல் அஷ்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சொல்றாங்க, எங்க சஹாபாக்களுக்கு அதிகமான மார்க்க விஷயத்துல அதிக சந்தேகங்கள் வரும், அதிகமான சந்தேகங்கள் வரும். இந்த சந்தேகங்கள் வரும்போது நாங்க யார்கிட்ட போய் தெரியுமா எங்களுடைய சந்தேகங்களை நாங்க தீர்ப்போம், யார்கிட்ட போய் தெரியுமா நாங்க விளக்கம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிஷா ரலியல்லாஹு
வைப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அறிவு திறமையில கூர்மையா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்களா, இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல பெண்களுக்கு கல்வியில முன்னுரிமை கொடுக்காம இருக்காங்களா? சிந்திச்சு பாருங்களா. அவங்க ஆண்களா இருக்கும் பட்சத்துல கூட அந்த பெண்மணிகிட்ட போய் அவங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை கேட்டு தெரியக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்ப இந்த அளவுக்கு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு அவங்களுடைய கல்வியில் முன்னுரிமை கொடுக்குது. அப்போ சிலர்கள் தவறாக புரிந்து கொள்வதனுடைய விளக்கம் தான் பெண்களுக்கு கல்வியில் முன்னுரிமை இல்லை, அவங்கள படிக்க வைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா இஸ்லாம் ஒருபோதும் கல்விக்கு தடையே கிடையாது அப்படின்னா நிறைய ஆதாரங்கள் இன்னைக்கு நம்ம முன்வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே முக்மீன்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 2 பெண்மணிகளை அல்லாஹ் சொல்லியிருக்கான். இன்னைக்கு ஒட்டுமொத்த முக்மீன் மக்களுக்கு ஒரு பெண்களுக்குமே ஒரு சிறந்த முன்னுதாரணமா அல்லாஹ் யார் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் தான் சொல்றான். யோசிச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய பேர்களுடைய கருத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு திருமண விஷயத்துல பிள்ளைங்களை சின்னதுலயே திருமணம் பண்ணி வச்சிருவாங்க, ஸ்கூல் முடிச்சவங்களே திருமணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தவறான ஒரு கருத்து இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில இருக்கு. ஆனா நம்மளுடைய மார்க்கம் எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் திருமணத்துக்கு சம்மதித்தாலே தவிர அவரை வற்புறுத்தி என்ன செய்ய முடியாது? திருமணம் செய்து வைக்க முடியாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 4வது அத்தியாயம் 19வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும்போது, நம்பிக்கை கொண்டோரே பெண்களை அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளாதீர்கள், இப்படி ஆக்குவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் தெளிவா சொல்றான், பெண்களை என்ன செய்யக்கூடாது? கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைக்க கூடாது, அவர்களை ஆகுமாக்கு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தெளிவா சொல்றான். அது மட்டும் அல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுமே இததான் சொல்றாங்க. ஒரு பெண்ணிடம் அவளுடைய அனுமதி இல்லாம என்ன செய்யக்கூடாது? திருமணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது, கன்னி பெண்ணா இருந்தாலுமே ஒரு திருமணம் முடிந்த பெண் அவளுடைய வாழ்க்கையில அவ அடுத்த ஸ்டெப்புக்கு போனா, அவள் இன்னொரு திருமணம் பண்றதா இருந்தா, ஒரு விதவை பெண்ணா இருந்தாலும் சரி, அவளுடைய சம்மதம் இருந்தா அவளை திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் கன்னி பெண்ணுக்குமே அதுதான். ஒரு கன்னி பெண்ணா இருந்தா கூட அவளுடைய சம்மதம் இல்லாமல் அவளை திருமணம் செய்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதர் கேட்பாங்க, கன்னி பெண் தன்னுடைய சம்மதத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவங்க என்ன செய்வாங்க? மௌனமா இருப்பாங்க. அந்த மௌனம் அவங்களுடைய சம்மதமா நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்களேன். ஒரு பெண் திருமணத்துக்கு சம்மதித்தாலே ஒழிய அவளை என்ன செய்ய முடியாது? திருமணம் பண்ணி வைக்க முடியாது. மார்க்கம் இதைதான் சொல்லுது. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் இதெல்லாம் கட்டளையிடுறான். அது மட்டும் இல்லாம ஒரு திருமணம் முடிந்த பெண் எனக்கு சம்மதம் இல்லாம திருமணம் செய்து வைத்துட்டாங்கன்னு சொன்னா கூட அந்த திருமணத்தை ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்லுவாங்க, என்னுடைய தந்தை என்னுடைய சம்மதம் இன்றி என்னை திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, எனக்கு சம்மதமே இல்ல, ஆனா அவங்க வற்புறுத்தி என்ன செஞ்சுட்டாங்க? என்ன திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த திருமணத்தை ரத்து செஞ்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்களா, திருமணம் முடிஞ்சிட்டு இல்லாமா நீ இனி போய் வாழு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யல? அப்படி கட்டாயப்படுத்துறாங்களா ரசூலுல்லாஹ்? கட்டாயப்படுத்தல. உனக்கு திருமணம் சம்மதம் இல்லாம பண்ணி வச்சுட்டாங்களா, அந்த திருமணத்தை ரத்து செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்து செய்திருக்காங்க. சிந்திச்சு பாருங்களா, அந்த பெண்ணுக்கு எந்த அளவுல அந்த பெண்ணுக்குரிய உரிமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்திருக்காங்க. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு வேற மருத்துவர்கள் இதை கொடுப்பாங்களா? அவங்கள்ட்ட போய் எங்க அம்மா எனக்கு சம்மதம் இல்லாம திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, எங்க அப்பா என் சம்மதம் இல்லாம திருமணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொன்னா, இல்ல அப்படியாமா இந்த திருமணத்தை ரத்து பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா? சிந்திச்சு பாருங்களேன். ஆனா நம்மளுடைய மார்க்கம் பெண்ணுக்கு அந்த உரிமையை என்ன செய்திருக்கு? நிச்சயமா அதை வழங்கி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாருமே அவங்கள வற்புறுத்த கூடாது. நீங்க இவங்க கூட வாழ்ந்துதான் அவனை திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க
இல்ல, அதனால நீ இவங்க கூட வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க என்ன செய்யல, வற்புறுத்துறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கா இருந்தாலும் சரி. அதற்கான ஒரு ஹதீஸ் தான். பரீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இவங்க யாரு அப்படின்னு சொன்னா ஆயிஷா நாயகி அவங்க வீட்டுல பணிப்பெண்ணா இருந்தக்கூடிய ஒரு பெண்மணி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்ட பேர் தானே பரீரா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க ஆயிஷா நாயகி கிட்ட பணிப்பெண்ணா இருக்கக்கூடிய பெண்மணி. இவங்க அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆகி இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய கணவன் குபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் கூட நான் வாழல, எனக்கு இவங்கள பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கணவன் முகீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர் அவங்க மேல வச்சிருக்க அன்பை சொல்லி, நீங்க அவங்கள வேண்டாம்னா சொல்றீங்க, அவங்க கூட நீங்க வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பெண்மணி கேட்கிறாங்க, இது உங்களுடைய கட்டளையா, நீங்க அந்த அந்த மனிதர் கூட வாழ கட்டளை போடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் கட்டளை போடல, அவங்களுக்காக ஒரு பரிந்துரை தான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண்மணி சொல்றாங்க, இல்ல எனக்கு அவங்க கூட வாழ விருப்பம் இல்லை, நான் அவங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கூட அந்த மனிதர் கூட வாழல. சிந்திச்சு பாருங்களேன், ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல கட்டளையா போட்டிருக்கலாம் தானே, இந்த மனிதர் உங்களை இவ்வளவு அன்பு வச்சிருக்காருல்ல, நீ அவங்க கூட வாழ்ந்துதான் ஆகணும், இது என் கட்டளை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் தானே. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல, அந்த பெண்ணுக்கான உரிமையை அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. உன்னுடைய விருப்பம், என்னுடைய பரிந்துரை, அந்த மனிதர் கூட நீ வாழலாமே அப்படின்னு நான் விரும்புறேன், அததான் சொன்னாங்களே தவிர அதை என்ன செய்யல, அவங்கள கட்டளையிடவோ அவங்கள வற்புறுத்தவோ செய்யல. அப்ப இந்த அளவுக்கு உரிமையை கொடுக்கக்கூடியதுதான் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம். பெண்ணுக்கான உரிமையை எந்த அளவுக்கு தன்னுடைய திருமணத்துல கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் பெரும்பான்மையான மக்களுடைய கருத்து இந்த திருமண விஷயத்துல எப்படி தெரியுமா இருக்கு, நீங்க என்ன சொன்னாலுமே இதை ஒத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்கள் 2 திருமணம் பண்றாங்க, 3 திருமணம் பண்றாங்க, 4 திருமணம் பண்றாங்க, அந்த பெண்களுக்கு என்ன நீங்க மதிப்பு கொடுக்குறீங்க, எப்படி இப்படி பண்ணலாம், இதான் உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் போதிக்குது, இதுவா இப்படி திருமணம் பண்றதா இந்த மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாற்று மத மக்கள் எல்லாமே இதை முன் வச்சு பெண்களுக்கு நீங்க திருமண விஷயத்துல நீங்க அநீதி பண்றீங்க, அநீதி இழைக்கிறீங்க, நீங்க அவங்களுக்கான உரிமையை கொடுக்கல, ஒரு கணவன் எப்படி ஒரு மனைவி உயிரோட இருக்கும்போது இன்னொரு திருமணம் பண்ண முடியும், நீங்க அதை எப்படி ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில இன்னைக்கு ஒரு கருத்து இருக்கு. எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தானே. இன்னைக்கு இஸ்லாமியர்களா இருக்கக்கூடியவங்க பட்சத்துல இன்னைக்கு நம்ம இதை எல்லா காவிலையுமே இன்னைக்கு கேட்போம். மாற்று மதத்தவங்க நம்மள்கிட்ட கேட்காத ஒரு கேள்வியாவே இருக்காது. ஆனா இதுல தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுமா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது, உங்களுக்கு பிடித்தமான பெண்ணை நீங்கள் 2-2ஆகவோ 3-3ஆகவோ 4-4ஆகவோ நீங்கள் விரும்பியவாறு திருமணம் செய்யலாம். நியாயமாக நடந்து கொள்ள முடியாது என்று நீங்கள் பயந்தால், அவர்களுக்கிடையே நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ள முடியாது என்று பயந்தால் நீங்க எத்தனை பேரை திருமணம் பண்ணணும், ஒருவரை திருமணம் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க விரும்பியவாறு பிடிச்சவங்களா 2-2, 3-3, 4-4 திருமணம் பண்ணலாம்னு சொன்ன அல்லாஹ்தான். நீங்க அவங்க கிட்ட நீங்க திருமணம் பண்றீங்கல்ல, இந்த பெண்களுக்கிட்ட நீங்க நியாயமா நடந்து கொள்ள முடியாது என்று பயந்தால் நீங்க அந்த நேரத்துல எதை சூஸ் பண்ணணும், ஒரு பெண்ணை திருமணம் செய்வது சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் என்னன்னு தெரியுமா சொல்றான், நியாயமா நடக்க முடியாதுன்னு பயந்தான்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதுல ஒரு கொஸ்டின் மார்க் கூட வைக்கிறான்ல. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தெளிவா சொல்றான். எப்படி தெரியுமா சொல்றான், 4வது அத்தியாயம் 129வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது, முஃமின்களே நீங்கள் எவ்வளவுதான் விரும்பினாலும் மனைவியர்களுக்கிடையே நீங்கள் நீதம் செலுத்த முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க எவ்வளவுதான் விரும்பினாலும் சரி உங்கள் மனைவியர்களுக்கிடையே நீங்கள் என்ன செய்ய முடியாது, நீதம் செலுத்த முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் முதல் வசனத்துல என்ன சொன்னா, நீங்க நீதமா நடந்தாதான் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யணும்னு சொல்றான். இதுல எப்படி சொல்றான், நீங்க எவ்வளவுதான் விரும்பினாலும் சரி நீங்க நீதமா நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான்.
அதனால் நீங்கள் ஒரு மனைவியின் பக்கம் முற்றிலும் சாய்ந்து மற்றவளை நீங்கள் அந்தரத்தில் தொங்கவிடப்பட்டவள் போன்று ஆக்கி விடாதீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்தே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு அழகா அல்லாஹ் ஒரு சலுகையை கொடுக்குறான். நீங்க விரும்பினா ஒன்னாவோ ரெண்டாவோ மூணாவோ நாலாவோ நீங்க திருமணம் பண்ணுங்க. ஆனா நீங்க பண்ணக்கூடியவங்கள்ட்ட எப்படி இருக்கணும் நல்லா சொல்றான். எப்படி இருக்கணும்னு எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நியாயமா நடந்து கொள்ளணும். நீங்க யாருக்கும் இதுல எந்த ஒரு பெண்ணுக்கும் நீங்க அநீதி வச்சிடாதுங்க அப்படின்னு நல்லா சொல்றான். அடுத்த வசனத்துல சொல்றான், நீங்க எவ்வளவுதான் முயன்றாலும் சரி அவங்க கிட்ட என்ன செய்ய முடியாது, உங்ககிட்ட நீதமா நடக்கவே முடியாது. அதனால நீங்க ஒரு பெண்ணை சூஸ் பண்றதா உங்களுக்கு கொள்ளலாம் அப்படின்னு நல்லா அறிவுரை சொல்றான். அல்லாஹ் கிட்ட நீங்க அஞ்சு கொள்ளுங்கள், அஞ்சு வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க அட்வைஸ். வேணா நீங்க சூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் இருக்கு. ஆனா நீங்க பயந்து நடந்துக்கோங்க. யாராவது ஒரு ஆள் உங்களால கண்ணீர் சிந்துனா அதுக்கு நீங்க என்ன செய்யணும், பதில் சொல்ல தயாரா இருக்கணும் அப்படின்னு நல்லா சொல்றான். யோசிச்சு பாருங்களேன், சுகர் பேஷண்ட் போய் நீங்க இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இனிப்பை கையில கொடுத்த போல இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்படித்தானே இருக்கு. அப்ப இதுல அல்லாஹ் யாருக்கு நிறைய உரிமையை கொடுக்குறான்? யாருக்கு கொடுக்குறான்? சிந்திச்சு பாருங்களேன். பெண்ணுக்கு தானே கொடுக்குறான். பெண்ணுக்கு கொடுக்குறானா இல்லையா? அப்போ சிந்திச்சு பார்க்கணும். நம்ம கிட்ட கேட்கிறவங்கள்ட்ட பதில் சொல்ல நம்ம தயாரா இருக்கணும். பெண்ணுக்கு இவ்வளவு உரிமையை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அவங்க ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைச்சிட்டு அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு சிந்திக்க நம்ம பதில் சொல்ல தயாரா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பெண்களுக்கு திருமணம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மாற்று மதத்துல யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இருக்க பவுன் விலைக்கு ஒரு பவுன் வாங்குறது பெரிய விஷயம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? யோசிச்சு பாருங்க. தன்னுடைய பெண் பிள்ளைகளை வயிற்றுல வச்சுட்டு இருக்கவங்க வயிற்றுல நெருப்ப கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படிடா என் பிள்ளைய நான் கரை சேர்ப்பேன், எப்படிடா நான் நகையெல்லாம் கொடுத்து என் பிள்ளைனா திருமணம் பண்ணி கொடுப்பேன், எப்படியாவது காதுல கழுத்துல கையில பார்த்தா கூட குறைஞ்சது 5 பவுன் வந்துருமே. இன்னைக்கு 5 பவுன் வாங்குறனா கூட 6 லட்சம் வருது. எப்படி என் பிள்ளைங்களை நான் கரை சேர்ப்பேன் அப்படின்னு பயந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா போக போக எப்படி இருக்கும்? பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்களா? ஆசைப்படுவாங்களா? ஒரு பிள்ளை கூட பெண்ணே வேண்டாம்னு நினைப்பாங்க. அப்படி நினைச்சிட்டாங்கன்னா இந்த காலத்துல பெண் பிள்ளைகள் இருப்பாங்களா? சிந்திச்சு பாருங்க. ஆனா இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னு தெரியுமா? நீங்க திருமணம் பண்ணலன்னா பெண்களுக்கான மகர் தொகையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும்போது பெண்களுக்கு அவர்களுடைய மகரை மனம் வந்து மகிழ்வுடன் நீங்கள் கொடுத்து திருமணம் பண்ணுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சிந்திச்சு பாருங்களேன். பெண்ணுக்கான மகரை நீங்க கொடுத்து திருமணம் பண்ணுங்க, நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஆண்கள் வச்சுட்டு இருக்கவங்க பயப்படணுமா, பெண்கள் வச்சுட்டு இருக்கவங்க பயப்படணுமா? ஆண்கள் வச்சுட்டு இருக்கவங்க தானே எப்படிதான் சம்பாதிச்சு இன்னைக்கு இவ்வளவு நகை பார்த்து இன்னைக்கு அந்த பொண்ணு எவ்வளவு மகர் கேட்குதுன்னு தெரியலையே, கொடுக்கணுமே. பொண்ணு கேட்கக்கூடிய மகரை கொடுக்கலன்னா பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு ஆண்கள் பயப்படணும். சிந்திச்சு பாருங்க. அப்படிதான் நம்மளுடைய மார்க்கம் சொல்லுது. யோசிச்சு பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்பாங்க, எனக்கு திருமணம் பண்றதுக்கு ஆசையா இருக்கு, நான் திருமணம் பண்ணலாமா, நீங்க எனக்கு திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, திருமணம் பண்ணி வைக்கலாம், மகர் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு, எதை நீ வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த மனிதர் சொல்றாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒரு இரும்பு மோதிரமாவது நீ மகரா கொடுக்க வச்சிருக்கிறியா? சரி பாரு, தங்கம் எதுவும் கொடுக்க வேண்டாம், வைரம் எதுவும் கொடுக்க வேண்டாம், ஒரு இரும்பு மோதிரமாவது நீ மகரா கொடுக்க வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த மனிதர் என்ன சொல்றாங்க, இல்ல என்கிட்ட அது கூட இல்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி ஏதாவது குர்ஆன் வசனத்தையாவது உன் மனசுல நீ பதிவு பண்ணி வச்சிருக்கிறியா? அப்படி நீ பதிவு பண்ணி வச்சிருந்தா அந்த குர்ஆன் வசனத்தை அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்து அதை நீ மகராக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகர் என்பது கட்டாயம், அந்த ஆண்களுக்கு கட்டாயம். அப்ப ஆண்கள் தங்கமோ பொருளோ கொடுத்துதான் அந்த பெண்ணை திருமணம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களையும் கஷ்டப்படுத்தல. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு எளிய மார்க்கமா இருக்கு. ஆண்களுக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்கல, நீ இத்தனை பவுன் தான் கொடுக்கணும் அப்படின்னா இல்ல,
உன்னால மகரா நீ எதை வேணாலும் கொடுக்கலாம். ஒரு குர்ஆன் வசனத்தை கூட நீ மகரா கொடுக்கலாம். எவ்வளவு அழகிய ஒரு மார்க்கம் யோசிச்சு பாருங்களா. பெண்ணுக்கான உரிமை நீ அதை கொடுத்துதான் ஆகணும். அந்த பெண்ணை நீ திருமணம் பண்ணணும்னா நிச்சயமா மகர் கொடுத்துதான் நீ திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப பெண்ணுக்கு எந்த அளவுக்கு பெண்ணுரிமை கொடுக்குறாங்க இந்த இஸ்லாமிய மார்க்கம், எந்த அளவுக்கு உரிமை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடி நிலையில வருமே, இன்னைக்கு பெரும்பான்மையான மாற்று மத மக்களுடைய கருத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, திருமணம் எல்லாம் ஓகே தான், நல்லா பேசிட்டீங்க, சரி ஓகே. அந்த தலாக்குன்னு ஒண்ணு வருது, இந்த இடத்துல பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கு அவங்க தலாக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பெண் இன்னைக்கு பாதிக்கப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு கருத்து இருக்கா? பெரும்பான்மையான மக்களுக்கு மத்தியில கருத்து இருக்கா? இங்கேயும் பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடியது பெண்களா அப்படின்னு கேட்டா, பெண்களுக்கு அந்த இடத்துல உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா சொல்ல முடியாது. பெண்களுக்கு தான் அனைத்து உரிமையும் இருக்கு. ஒரு பெண் தன்னுடைய கணவனை பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவ என்ன செய்யலாம்? அந்த ஆணுக்கு என்ன வழங்கலாம்? குலாம் கொடுக்கலாம். அப்படிதானே? அதனுடைய சட்டம் எப்படி? அவ உண்மையாவே அல்லாஹ்வுக்கு அஞ்சி ஒரு மனிதரை பிடிக்கல அப்படின்னு நினைச்சு அவ சபையில எனக்கு இந்த மனிதரை கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு குலாம் கொடுத்துட்டானா அந்த இடத்துலயே அவங்களுடைய திருமண பந்தம் என்ன செய்யறோம்? முடிச்சு போயிடும். அவ எந்த காரணமும் அந்த சபையில சொல்லாண்டான். சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? கிடையாது. ஆனா ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை பிடிக்கல, எனக்கு இவங்க கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த சபையில கத்த காரணம் சொல்லணுமா வேண்டாமா? இங்க யாருக்கு உரிமை கொடுத்திருக்காங்க? யோசிச்சு பாருங்களேன். அந்த ஆண் கத்த காரணம் சொன்னாலும் உடனே அந்த பெண்ணை விட்டு விலகி போக முடியுமா? பெண்ணுக்கு அந்த நிமிடமே போயிடலாம். அந்த ஆணுக்கு போக முடியுமா? நிச்சயமா போக முடியாது. அந்த கணவன் 3 மாதம் அந்த மனைவிக்கு கூட சேர்ந்து வாழணும். வாழணுமா வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. அப்படி சேர்ந்து வாழ்ந்து அல்லாஹ் நாடி அவங்களுக்குள்ள பழையபடி நல்லிணக்கம் ஏற்பட்டு விட்டால் அவங்க வாழ்ந்து விடலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த முறை வந்து அவங்க வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு தலாக் சொன்னாங்கன்னா அப்பவும் பிரித்து விடுவார்களா? இல்லை. அப்பவும் அந்த மனிதன் 2வது 3 முறை போய் 3 மாசம் வாழணும். யோசிச்சு பாருங்களேன். பெண்ணுக்கு அந்த உரிமை, ஆணுக்கு அந்த மனைவி வேண்டாம்னு சொன்னா ஆணுக்கு அந்த உரிமையை வழங்கியிருக்கா? இல்ல. ஆனா அந்த ஆண் ஒரு பெண்ணை வேண்டாம் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு அந்த உரிமையை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கி இருக்கு. சிந்திச்சு பாருங்களேன். அப்ப யாரு வந்து பெண்ணை அடிமைப்படுத்துறா? பெண்ணுடைய உரிமையை பறிக்கிறா. கேட்கவே சிரிப்பா இருக்கா இதை கேட்கறதுக்கு? யோசிச்சு பாருங்களா. இதை தவறாக புரிந்து கொண்டு எப்படி சொல்றாங்க? பொண்ணையே தலாக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி மக்களை பெண்களை போட்டு என்ன செய்யறாங்க? எந்த உரிமையுமே கொடுக்காம பெண்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா இஸ்லாமிய மார்க்கத்தை புரிந்து கொள்ளாத மூடர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அறிவில்லாதவங்க அந்த மார்க்கத்தை தவறாக பேசுறாங்க. சிந்திச்சு பாருங்களா. இதுதான் நீங்க உலகத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனா எல்லா விதத்திலையுமே இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணுக்கு முன்னுரிமை வழங்கி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சொத்து விஷயத்திலேயா இருந்தாலும் சரி, இன்னைக்கு மாற்று மதத்தவர் எப்படியாவது ஒருத்தவங்க திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. வச்சதோட அந்த பெண்ணுக்கு இருக்க வீட்டுல இருக்கக்கூடிய உரிமை எல்லாம் அதோட முடிச்சு போயிடும். அடுத்தது அவங்க விருந்தாளியே அந்த வீட்டுக்கு வரலாம். அப்படிதானே இருக்கு? அப்படிதானே நீ நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்துல எப்படி தெரியுமா இருக்கு? அவங்களுடைய சொத்துல பெண்களுக்கும் பங்குண்டு. அவங்களுடைய பரம்பரை சொத்தாலும் இருந்தாலும் சரி, தாய் தந்தை சொத்தா இருந்தாலும் சரி, பெண்களை திருமணம் பண்ணி வைத்தாலும் சரி, அவங்களுடைய சொத்துல பெண்களுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் 4வது அத்தியாயம் 7வது வசனத்துல சொல்லும்போது, பெற்றோரும் நெருங்கிய உறவினர்களுக்கும் விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கும் பங்குண்டு, அதே போல் பெண்களுக்கும் பங்குண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யோசிச்சு பாருங்களா. சொத்துரிமையில கூட பெண்களுக்கும் அல்லாஹ் பங்கு உண்டு அப்படின்னு சொல்றான். அப்ப இதுல எந்த பெண்களுடைய உரிமை பறிக்கப்படுது? நீங்களே சொல்லுங்களா. இப்ப இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, இதுல எந்த இடத்துல பெண்களுக்கான உரிமை பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. சரி, எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம வருவோமே.
ஹிஜாப்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஹிஜாப்னு, இதுல நீங்க பெண்களை அடக்கி வைக்கலையா, உடக்கி வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் கேக்குறாங்களா இல்லையா? இன்னைக்கு இந்த ஹிஜாப் பெண்களை அடிமைப்படுத்துது, பெண்களை சுதந்திரமா வாழ விடல அப்படின்னு இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களை இன்னைக்கு சொல்லக்கூடிய அளவுல இன்னைக்கு இருக்கு. அல்லாஹ் இந்த ஹிஜாப் நம்ம இன்னைக்கு உடுத்திருக்கோமே, இந்த ஹிஜாப் இருக்குல்ல, இது நமக்கு எதுக்காக வழங்கி இருக்காங்க அல்லாஹ் தெரியுமா? அல்லாஹ் இந்த பெண்களுக்கு இந்த ஹிஜாபை வழங்கி இருக்காங்க, எதுக்காக வழங்கி இருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? அடிமைப்படுத்தவோ அடக்கவோ இந்த பெண்களுக்கான ஹிஜாபை வழங்கல. அல்லாஹ் எதுக்காக வழங்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 33வது அத்தியாயம் 59வது வசனத்துல அல்லாஹ் தெளிவா சொல்றான், நபியே உங்கள் மனைவிகளிடமும் உங்கள் மகள்களிடமும் இறை நம்பிக்கை உள்ள பெண்களிடமும் அவர்கள் தங்கள் மேலாடைகளை அவர்களுடைய ஹிஜாபுகளை இழுத்து போர்த்திக் கொள்ளுமாறு கூறுங்கள். இது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் கண்ணியமானவர்கள் என்று அறியப்பட்டு பிறரால் தொந்தரவு செய்யப்படாமல் இருப்பதற்காக. அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த ஆடை அணியறதுனால இவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று அறியப்படுவார்கள், கண்ணியமானவர்கள் என்று அறியப்படுவார்கள், பிறரால் தொந்தரவுக்கு ஆளாக்கப்படாமல் இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சிந்திச்சு பாருங்களேன், இன்னைக்கு மாற்று மதத்தவர்கள் கலாச்சாரம் 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 சொல்லிட்டு சீரழிவு பக்கம் போறது இல்லாம எதை பார்த்தாலும் இன்னைக்கு தன்னுடைய ஆடைகளை கலாச்சாரத்திலையும் அவங்க கலாச்சாரம் சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு ஆண்டை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள், இன்னைக்கு ஒரு ஆண் யூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் பெண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த ஆண் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருள்ல ஒரு பெண்ணை கவர்ச்சியா காட்டி அதை விளம்பரப்படுத்தி இதை விற்பனை செய்யறாங்க. இதான் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். சிந்திச்சு பாருங்களேன், இதான் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். கேட்கவே கேவலமா இருக்குல்ல, யோசிச்சு பாருங்களேன். ஆனா நம்மளுடைய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த ஆடை உங்களுக்கு கண்ணியத்தை வழங்குது, மற்றவர்கள் உங்களை தவறா பார்க்க மாட்டாங்க, தவறா நினைக்க மாட்டாங்க, தொந்தரவு தர மாட்டாங்க, அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த ஆடை, இது இந்த ஆடை அணியதால நீங்க கண்ணியப்படுத்தப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லுது. இதான் நம்மள அடக்குது. அடுத்தவங்களுடைய பார்வைக்கு நம்ம தவறா பார்க்கப்படாம இருக்கும். சிந்திச்சு பாருங்களேன், இன்னைக்கு அழகான ஒரு ஹிஜாப் போட்டு போற ஒரு பெண்மணிய இன்னைக்கு மனிதன் தவறா பார்ப்பானா, தப்பா நினைப்பானா? சிந்திச்சு பாருங்க. ஏன் நம்மளையே நம்ம எடுத்து போவேன், இன்னைக்கு சாதாரணமா ஒரு ஹிஜாப் போட்டு ஒரு பெண்மணி போறாங்கன்னா அவங்க ஏதாவது நமக்கு சிந்திக்க தோணுமா, ஏதாவது நினைக்க தோணுமா? இதே நேரம் அறகுறையா ஒரு சுடிதார்ல ஒரு ஷால் கூட போடாம ஒரு பெண் போனானா நீங்க எதையாவது யோசிக்க தோணலாம், இந்த பெண் ஒரு ஷாலையாவது மேல போட்டிருக்கலாமே அப்படின்னு நினைக்க தோணுதா இல்லையா? பெண்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்வையே ஒரு பெண் தவறா ஆடை அடைந்தானா எப்படி இருக்குதுன்னா, அப்போ ஒரு ஆணுடைய பார்வை எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுதான் சொல்றாங்க, மெல்லிய ஆடை அணிந்து ஒரு பெண் ஆண்களை கவரக்கூடிய விதத்துல அவ நடக்கிறாள் என்று சொன்னா அவ நாளைக்கு எங்க போக மாட்டா, சொர்க்கம் போக மாட்டா, என் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவன் நவர மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆடை இன்னைக்கு நம்மளுக்கே தெரியும், இன்னைக்கு அவ்வளவு வலைத்தளங்கள்ல தான் இன்னைக்கு பின்னி இருக்கிறாங்க மக்கள். பார்க்கும்போது இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், எதுல அதிகமான ஃபாலோவர்ஸ் போறாங்க, எதை அதிகமா மக்கள் பாக்குறாங்கன்னு சிந்திச்சு பாருங்களேன். நல்ல விதமா இன்னைக்கு ஒரு கருத்து சொன்னா பாக்குறவங்க கம்மியா தான் இருப்பாங்க. அதே நேரம் அவங்களுடைய ஆடைகளை ஒரு பெண்களை அரைகுறையா இன்னைக்கு போட்டுக்கிட்டு இன்னைக்கு ஆடுனா பாடுனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, மக்கள் எல்லாம் அவங்கள நோக்கி போறவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட கண்ணியமான பேச்சை பயன்படுத்துவாங்களா? பயன்படுத்த மாட்டாங்க தானே. கண்ணியமான ஒரு பேச்சை அந்த பெண்மணி கிட்ட பயன்படுத்துவாங்களா? சந்தேகம் தான். அதே நேரம் கண்ணியமா இருக்கக்கூடிய பெண்ணுகிட்ட ஒரு தவறான பேச்சை பயன்படுத்த மாட்டாங்க. உண்மைதானே? அதை மறக்க முடியுமா நம்ம? அப்போ ஒரு ஆடை ஹிஜாப்னு சொல்லக்கூடியது அந்த பெண்ணுக்கு கண்ணியத்தை வழங்குது. அதுவே அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லிட்டான், நீங்கள் கண்ணியமானவர்கள் என்று அறியப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் சரி, இன்னைக்கு நம்ம ஒரு முஸ்லீம் பெண்மணிகளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இன்னைக்கு என்னதுதான் சொல்லுங்க பார்க்கலாம். வேறுபாடு என்னது? இன்னைக்கு இந்த ஹிஜாப் தானே. இன்னைக்கு நம்ம ஹிஜாப் இல்லாம வெளியில போனா நம்மள இன்னைக்கு ஒரு முஸ்லீம் பெண்மணின்னு சொல்லுவாங்களா? ஒரு இஸ்லாமிய பெண்மணின்னு அடையாளம் காட்ட முடியுமா இன்னைக்கு? அப்போ நீ ஒரு இஸ்லாமிய பெண்மணி அப்படின்னு சொன்னா உன்னுடைய அடையாளமே இந்த ஹிஜாப் தானே. நீ
நீ அந்த ஹிஜாபையே அடக்குமுறை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள். இதை பார்க்கும்போது சிரிப்பு தானே வருது, வருதா இல்லையா? இன்னைக்கு உன்னுடைய அடையாளத்துக்கே நீ அடக்குமுறைன்னு சொல்றியம்மா, இதை பாருங்க என்ன சொல்ல முடியும்? அப்போ நம்ம உண்மையாவே இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணை அடிமைப்படுத்துகிறதா, அடக்குதா, அவங்கள வீட்டிலேயே முடக்குதா, இல்லைன்னா அவங்களுக்கான உரிமையை எல்லாம் கொடுத்துருக்கா அப்படின்னு முதல்ல மார்க்கத்தை தெளிவா தெரியக்கூடியவங்களா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவ்வளவு தூரம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களாக தான் இருந்தாங்க. அதை அவங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தினாங்க, தன்னுடைய மனைவிமார்கள் கிட்ட செயல்படுத்தினாங்க. எந்த மனைவிமார்கள் கிட்டையும் அவங்க என்ன செய்யல, ஏற்றம் இறக்கம் காட்டல. அதே மாதிரி பெண்கள் போருக்கு அனுமதி கேட்கும் போது கூட இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது, நீங்க வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யல, சொல்லல. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அனுமதி கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்கள எப்படி நீங்க உதவிக்கு வாங்க, போர்க்களத்துக்கு வர வேண்டாம், போர் செய்ய விட்டாலும் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க உதவிக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு போனாங்க. இன்னைக்கு நம்ம கணவன்கிட்ட போய் இன்னைக்கு நான் உங்க வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு வரட்டா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? எதுக்கு? அதுல பயங்கர சண்டையே வந்துடும். நீ என்ன வேலை பாக்குறியா, அதுக்காகவா என் கூட வரகு நிக்க அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, வாங்கன்னு கூட்டிட்டு போனாங்க, எங்க கூட உதவிக்கு நீங்க இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தன்னுடைய மனைவி விளையாட்டை பார்க்க ஆசைப்படும் போது அவங்க என்ன செய்தாங்க, அவங்க தன்னுடைய மனைவிக்கு முன்னாடி நின்று அந்த விளையாட்டை காமிச்சு கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் குளிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. சாப்பிடும் போது அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடக்கூடியவங்களா இருந்தாங்க. சிந்திச்சு பாருங்களா, எவ்வளவு அன்பா நடத்தி இருக்காங்க, பெண்களுக்கான உரிமையை என்ன அழகிய வடிவில கொடுத்திருக்காங்க அப்படின்னு சிந்திச்சு பாருங்களா. எல்லா விதத்திலையும் மக்களுக்கு சொன்னது மட்டும் இல்லாம அது அவங்க என்ன பண்ணாங்க, செயல்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க கூட வாழ்ந்தது பெண் பிள்ளைகள் தான், ஆமாவா இல்லையா? சிந்திச்சு பாருங்களா. அவங்களுடைய ஈர குலைன்னு சொல்லக்கூடியது யார சொன்னாங்க, அவங்களுடைய பெண் பிள்ளையான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள சொன்னாங்க. சிந்திச்சு பாருங்களா. அவங்க மார்க்கத்தை மக்களுக்கு எந்த அளவுல எட்டி வச்சாங்களோ அதன்படி பெண்ணுக்கு சம உரிமையும் கொடுத்து அவங்க என்ன செய்தாங்க, பெண்ணுக்கான உரிமையை வழங்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தவறான புரிதலோட இன்னைக்கு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, இஸ்லாமியர்களுக்கு மத்தியில தவறான கருத்துக்களை திணிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, இந்த மக்களுக்கு முதல்ல இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணுக்கு முதல்ல எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கு, நீங்க எந்த விஷயத்துல எல்லாம் முன்னுரிமை வழங்கலன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டு முதல்ல அவங்க தெளிவுபடுத்தக்கூடியவங்களா இருக்கணும். நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் தான் அனைத்து விதத்திலையுமே பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இதை அப்படியே விட்டுற மாதிரி இல்லாம இந்த கருத்துக்களை தெரியாத மற்ற மக்கள்கிட்ட என்ன செய்யணும், எடுத்து சொல்லக்கூடிய மக்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் என்ன செய்யணும், அதே மாதிரி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம ஒரு தாயா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இனி நமக்கு மகள் இருக்கலாம், அவங்களுக்கான உரிமையை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதை நம்மளுடைய வீட்டு ஆண்கள்கிட்ட சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். சரியா? இன்னைக்கு சரியான முறையில இஸ்லாமிய ஆண்களுக்கு கூட இன்னைக்கு பெண்களுக்கான முன்னுரிமையை வழங்காத, சரியா புரிந்து வழங்காத ஆண்கள் இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு இருக்காங்களா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்களுக்கு மத்தியில பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு முன்னுரிமை கொடுத்திருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது கூட உங்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? உங்கள் மனைவியரிடம் சிறந்தவரே உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இஸ்லாமிய ஆண்களே இது சரியான விளங்காத முறையில இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் முதல்ல இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டு பெண்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் அந்த பெண்களுக்கு வழங்கி அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொன்ன மாதிரி நம்ம அந்த சொர்க்கத்தை அடையக்கூடியவங்களா இருக்கணும். இன்னைக்கு தாய்க்கா இருந்தா கூட உறவு கொண்டாடக்கூடியதுக்கு மிக தகுதியானவர் யார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? ஒரு பெண்ணை தான் முதல்ல சொல்றாங்க, தன்னுடைய தாய். அந்த இடத்துல தந்தையை சொல்லியிருக்கலாம்ல, நீ உறவுக்கு நட்பு கொள்வதற்கு மிக தகுதியானவங்க ரசூலுல்லாஹ் முதல்ல தந்தையை சொல்லியிருக்கலாம்ல. அந்த இடத்துல யாரை சொல்றாங்க? தாய்னு சொல்றாங்க. ரெண்டாவது யாரை சொல்றாங்க? தாய்னு சொல்றாங்க. மூணாவது யாரை சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? சிந்திச்சு பாருங்களா. கடைசியில தான் ரசூலுல்லாஹ் தந்தைன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம
என்ன செய்யணும்? இஸ்லாமியர்களா இருந்துட்டு பெண்களுடைய கண்ணியத்தை சரியாக புரிந்து வைக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஆண்களா இருக்கும் பட்சத்துல அந்த கண்ணியத்தை பெண்களுக்கு வழங்கக்கூடியவர்களா இருக்கணும். அவங்களுடைய உரிமையை அவங்களுக்கு வழங்கக்கூடியவர்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது பெண்களுக்கு அவர்களுடைய உரிமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதத்தில் எல்லாம் அவங்களுடைய உரிமையை வழங்கினார்களோ அந்த உரிமையை அவர்களுக்கு வழங்கி இதை நாம் பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா முகல்லிபல் குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக.